இல்லை மக்கள்கிட்டேருந்தே தேவைகள் இருக்கலாம். ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் பத்ரி சேஷாத்ரி சொல்கிறார், இன்றைக்கி பண்பாட்டு ரீதியாகவும் கூட இந்தி எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது, மொழியாக பண்பாடாகலாம் பரவிருச்சு. நீங்கள் அதை எப்படி தடுத்துட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். தமிழகத்தை பொறுத்தவரையும் இந்திக்கு எதிர்ப்பு கிடையாது. நம்ம இந்தி திணிப்புக்கு எதிரி. பத்ரிநாத் பேசும்போது ரொம்ப நுணுக்கமாக பேசுகிறாரு. இந்தி பண்பாட்டுக்கு எதிராக அப்படின்னு பேசுகிறாரு. இந்தியை நாங்கள் வரவேற்கிறோம், அதை மதிக்கின்றோம், ஆனால் எங்கள் மீது திணிக்கக்கூடாது, அதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஏனென்றால் தமிழ் மொழி உலகத்தில் 5 தேசங்களில் 5 நாட்டில் தமிழ் மொழி அஃபிஷியல் மொழியாக இருக்குது, அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குது. இந்தி எந்த நாட்டிலையாவது அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கா? ஏன் இந்தியாவிலே அஃபிஷியல் லாங்குவேஜ் கிடையாது இந்தி என்பது. அதே போன்று உலகத்தில் 218 நாடுகள் இருக்குது. அதில் 177 நாடுகளில் தமிழ் பரவலாக பேசப்படுகின்ற ஒரு மொழி.